மனோஜ், இந்த ஒரு மனித மிருக மோதலாகட்டும் அல்லது வனப்பகுதியிலிருந்து விலங்குகள் வருவதாகட்டும் எல்லாவற்றுக்கும் காரணம் மனிதனுடைய ஏதேனும் ஒரு தாக்கம் தான் அப்படிங்கிறது பின்னணியில் இருந்துகிட்டே இருக்கு. இந்த தாக்கத்தை குறைப்பதற்கான அல்லது தடுப்பதற்கான நடவடிக்கைகளா என்ன முன்வைக்கிறாங்க வனவிலங்கு ஆர்வலர்கள்? பதிவு செய்யலாம். கண்டிப்பாக தேவேந்திரன், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மனித விலங்கு மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளிலும் இதை அதிகரித்துக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. இது தொடர்பான பல்வேறு கேள்விகளை சூழலியல் ஆர்வலர் திரு சிறில் அலெக்சாண்டர் அவர்கள் தான் முன்வைக்க போகிறோம். சார், இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த மனித விலங்கு மோதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணமாக விலங்குகளுடைய இடத்துல மனிதர்கள் ஆக்கிரமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரியான இந்த சம்மர் டைமில் விலங்குகள் தண்ணீர் தேடி ஊருக்குள்ளே வர்றது ரொம்பவே சகஜமாக போயிடுச்சு. இதற்கான காரணங்கள் என்ன? ஏன் வந்து அவைகள் வந்து மக்களை வந்து துன்புறுத்துறதா இல்லை மக்கள் தான் அவங்களை போய் துன்புறுத்திட்டு இருக்கிறோமா? குறிப்பாக வந்து விலங்குகளுடைய வாழ்விடங்களையும் அவர்களுக்கான விஷயங்களையும் நாம் வந்து அழிச்சிட்டதுனால, அந்த தேவைகள் வந்து அங்கே இல்லாததுனால அவர்கள் வந்து அந்த விலங்குகள் வந்து நம்ம பகுதிகளுக்கு வந்து வராங்க. இப்போ என்னன்னா, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான மோதல் வந்து பெரிய அளவில் தான் இன்றைக்கி இருக்குது. ஏன் ஒரு குறிப்பாக வந்து ஒரு நாய் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடி வந்து அந்த நாய்கள் வந்து வீட்டினுடைய விலங்காக இருந்தது. இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு வைல்டு அனிமலாக ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கும் இப்போ பகுதிகளில், இப்போ சிட்டி போன்ற பகுதிகளில் வந்து நாய்களுக்கான நம்ம மனிதர்களுக்குமான உறவு அப்படிங்கிறது வந்து இல்லை. அவங்க ஏதாவது தெருவில் போயிட்டுருக்கு, இவங்க பாட்டுக்கு இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து குறிப்பாக வெயில் காலங்களில் அந்த விலங்குகள், குறிப்பாக நாய்கள் வந்து வெறி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து தண்ணீர் வைக்கிறது, ஏன்னா அந்த வெயிலில் வந்து அது என்ன வேணாலும் செய்யலாம். அதனால் தண்ணீர் வைக்கிறது, குளிர்ச்சியான ஒரு இடத்த வந்து அதுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சே ஆகணும். அப்போனா மட்டும்தான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். நாய்களை பாதுகாக்கிறதுங்கிறது அடுத்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட, நம்மளை வந்து பாதுகாத்துனாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளை நாம் வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த வண்டலூர், பெருங்கலத்தூர் அந்த பகுதியினுடைய காப்பு காடுகளில் தண்ணீர் தொட்டிகள் அமைத்து அதுக்கு தண்ணி வந்து வச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் இந்த தண்ணீர் தொட்டி அமைத்து தண்ணீர் அதில் நிரப்பினா மட்டும் போதுமா, இல்லை வேறு என்னென்ன வசதிகள்லாம் வனவிலங்குகளுக்கு குறிப்பாக நம்ம செய்யணும்? வனவிலங்குகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அவங்களுடைய வாழ்விடங்களை நாம் வந்து ஆக்கிரமிக்க கூடாது. அதே மாதிரி அந்த ஏரி குளங்கள், இன்னைக்கு ஏரி குளங்கள் எல்லாமே வற்றி போயிருச்சு. அப்போ அந்த ஏரி குளங்களுக்கு தண்ணி போகிறதுக்கான வழியை விடணும். எங்கே அந்த வனப்பகுதிகளில் இருந்து அந்த பகுதிகளில் வந்து நீர்நிலைகளை வந்து நம்ம அடைச்சிடறோம், தண்ணி போகாமல் பண்ணிடுறோம். அப்போ தண்ணி போகிறதுக்கான வழிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த விலங்குகள் வந்து அங்கே இருக்கும், நம்மளை வந்து தொந்தரவு பண்ணாது. ஆனால் நம்ம அதை வந்து பண்ணுறதில்ல அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறது. அதே மாதிரி நாம் வந்து வெறும் வனத்துறை மட்டும் இல்லை, நமக்கும் அதனுடைய பொறுப்பு இருக்குது. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தோட்டங்களில் விவசாயிகள் வந்து அந்த நீர்நிலைகளை வந்து திறந்து வைக்கிறது, அதற்கான விஷயங்களை வந்து செஞ்சு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த மனித விலங்கு மோதல் ஒரு பக்கம் இருந்தாலும், விலங்குகளுக்கு தேவையான இந்த உணவுகளையும் நீர் ஆதாரங்களையும் பெருக்குவதற்கு கண்டிப்பாக நாம முன் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் சூழலியல் ஆர்வலர்களோட கருத்தாக இருக்கு. தேவேந்திரன், மனோஜ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.